ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி அடுப்பே இல்லாமல் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் வந்து கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு வெறும் 3 இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தால் போதும். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். இது செய்கிறதுக்கு ரொம்ப கம்மியான டைம் தான் தேவைப்படும். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்வீட்டோட மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த பொட்டுக்கடலை தான். இப்போ இது கூடவே ஒரு 3லேருந்து 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ எந்த கப்பில் பொட்டுக்கடலை சேர்த்திங்களோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு சர்க்கரை கம்மியாக வேணும்னா 1/2 கப் சேர்த்தா மட்டும் போதும். இப்போ இது 3ஐயும் சேர்த்து நல்லா நைஸாக பொடியாக அரைச்சிக்கோங்க. இந்த பொட்டுக்கடலையில் அயன், மெக்னீஷியம், கால்சியம், ப்ரோட்டீன் அண்ட் வைட்டமின் B6 இருக்குது. ப்ரோட்டீன் வந்து மசில்ஸ் அண்ட் ஓவரால் பாடி ஃபங்க்ஷனிங்க்கு நல்லது. இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், பொட்டேஷியம் அண்ட் ஃபைபர் வந்து ஹார்ட் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணும். இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு. இதை வந்து ஜலிக்கணும், அப்போ தான் அந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மிக்சிங் பவுலில் ஜல்லடை வச்சு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட குருணை இல்லாத மாதிரி நல்லா ஜலிக்கணும். இது வேணும்னா நீங்கள் 2-3 வாட்டி ஜலிச்சு எடுத்துக்கலாம். இந்த பொட்டுக்கடலை மாவு வந்து நல்லா நைஸாக இருக்கணும், அப்போ தான் ஸ்வீட் வந்து நல்லா சாஃப்டாக வரும். நீங்கள் வந்து இந்த ஸ்வீட் ரெசிபியை ரொம்பவே சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம். இது செய்கிறதுக்குமே வீட்டில் இருக்கிற பொருள் தான் தேவைப்படும். டேஸ்ட் வைஸ் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை நல்லா ஜலிச்சாச்சு. நமக்கு நைஸான மாவு கிடச்சிருக்கு. இப்போ இந்த மாவில் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்க்கணும். ஃபஸ்ட்டு அந்த 1/4 கப்பில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், அப்புறமா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1 கப் பொட்டுக்கடலைக்கு 1/4 கப் நெய் கரெக்டாக தான் இருக்கும். உங்களுக்கு அது பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். நெய்யை வந்து நீங்கள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து 1/4 கப் கரெக்டாக இருந்தது. இந்த நெய்யை வந்து நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம், இல்லைனா உருக்கிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம சர்க்கரை பொடி பண்ணி சேர்த்துருக்கனால இது நல்லா இலகி வரும். இது வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் நல்லா மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரும். மாவு வந்து உங்களுக்கு ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்து கூட பிசைஞ்சிக்கலாம். பட் தண்ணி, பால்லாம் சேர்க்கக்கூடாது. நீங்கள் வந்து பால் இல்லைனா தண்ணிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா ரெசிபி கரெக்டாக வராது. இதை வந்து நீங்கள் சின்ன சின்ன உருண்டை பிடிச்சி வைக்கலாம், இல்லைனா வந்து பேடா மாதிரி செஞ்சு வைக்கலாம். இந்த ஸ்வீட் வந்து பால்கோவா மாதிரி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லாவே பிசைஞ்சாச்சு. உங்களுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரலன்னா இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணி பிசைஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு மாவு ட்ரை ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ராவாக நெய் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து பிசைய மாவு வந்து கையில் ஒட்டாமல் வரும். அப்போனா அது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இதிலேருந்து சின்ன சின்ன உருண்டை எடுத்துகிட்டு இது வந்து நீங்கள் லட்டு மாதிரி கூட பிடிக்கலாம், இல்லைனா பேடா ஷேப்புக்கு கூட பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு உருண்டை பிடிச்சிக்கோங்க. இதை உருண்டை பிடிச்சிட்டு பேடா ஷேப்புக்கு மாற்றிக்கோங்க. நடுவில் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணால் இது பார்க்க பால் பேடா மாதிரியே இருக்கும். நீங்கள் வந்து எந்த ஷேப் வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லா மாவுலேயும் ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்காக நான் ஒரு பிஸ்தா மட்டும் சென்டரில் வைக்கிறேன். நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணி கார்னிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ரொம்பவே டேஸ்டியான ஸ்வீட் பேடா ரெடி. இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட வைக்கலாம், இல்லைனா ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நம்ம வந்து தண்ணி, பால் எதுவுமே சேர்க்காதனால 1 மந்த் வரைக்கும் கெடாமல் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.